ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சிலோன் தமிழ் டெக்னீஷியன் என்ற யூடியூப் சேனல். இந்த சேனலூடாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்டுகளை பொருட்களை எப்படி ரிப்பேர் பண்ணுறன்ற சம்மந்தமான வீடியோ தான் இது. வீடியோக்களை இந்த யூடியூப் சேனலூடாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு டேபிள் பேனை எப்படி நாங்கள் அதில் என்னென்ன பழுதுகள் வரும், அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் விளக்கம் தர்றேன். ஒரு டேபிள் ஃபேன் சம்மந்த மோட்டர் இல்லை, ஒரு டேபிள் ஃபேனை நாங்கள் அந்த ஃபேன் இதில் என்ன ஃப்ளோ வந்தாலும் நாங்கள் எங்கெங்கே எதை பார்க்கணுமென்னு சம்மந்தமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா முதலாவது இப்போ ஒரு ஃபேன் போட்டோன்னா கரண்ட் வரலையே தான். கரண்ட் வராதுக்கு என்ன ரீசன் என்றதை நாங்கள் முதல் எங்கேருந்து பார்ப்போம்னா அந்த ப்ளக் டாப்லேருந்து பார்ப்போம். அந்த ப்ளக் டாப் இந்த ப்ளக் டாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் உள்ளுக்கு நீங்கள் இழுக்க இந்த வயர்கள் வந்து கலண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கரண்ட் வராமல் இருக்கலாம். முதல் இந்த ப்ளக் கலட்டி இதுக்குள்ளே பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளங்கும் ஏதாவது பிரச்சனை இருக்காது. நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மல்டிமீட்டர் மற்றது ஒரு வவுத், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு கட்டிங் பிளேயர், ஒட்டுறது இவ்வளோ இருந்தாலே நீங்கள் இந்த வேலையை செய்து முடிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த முதலாவது இந்த ஃபேன் வந்து மோட்டர் வேலை செய்யலைங்க. மோட்டரோ கரண்ட் வரலேண்டா முதலாவது நாங்கள் பேசிக்லேருந்து பார்க்கணும். எங்கே பிரச்சனை வருமென்றது பேசிக்கு கரண்டில் கொடுக்குறதுலேருந்து நாங்கள் பார்த்துக்கணுன்னா தான் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் மோட்டரை கட்டக்கூடாது. மோட்டரை கப்பில் இருக்கணும். கரண்ட் தராத ஒரு ஃபேனுக்கு எடுத்த வீச்சுக்கு மோட்டரை கட்டிருந்தால் மோட்டரை கட்டக்கூட கவனமாக கட்டணும். அது வந்து கொஞ்சம் நுட்பமாக கட்ட வேண்டியது. அப்புறம் மோட்டரை கட்டக்கூடாது. முதல் வந்து இந்த ப்ளக்கை பார்க்கணும். இதுதான் ப்ளக். இதை பார்த்தீங்களா, இதை கலட்டி போட்டு பாருங்கள். இதுக்குள்ளே ஃபியூஸ் இருக்குது. இந்த ஃபியூஸை செக் பண்ணணும். அடுத்தது இந்த வயர், நீங்கள் இழுக்க இந்த வயர் என்ன செய்யணும்னா சில வேலை இதுக்குள்ள கலண்ட் இருக்கும். இப்போ அதுகளை பார்க்கணும். இது பார்த்து ஓகேண்டா வயரை பார்க்கணும். சில வேலை வயர் அங்கே எங்கள்கிட்ட உள்ளுக்கு எரிஞ்சிருக்கலாம், அல்லது அறந்துருக்கலாம். இப்போ இந்த வயரை செக் பண்ணணும் ஃபுல்லாக. அந்த ஃபேன் மோட்டருக்குரிய லைன் போகிற இடம் வரைக்கும் இந்த வயரை செக் பண்ணி வயரும் ஓகேண்டா அடுத்தது வந்து பாருங்கள், வயரும் ஓகேண்டா அடுத்தது சில ஃபேன்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி டைமர் சுவிட்ச் இருக்குது. இந்த டைமர் சுவிட்சு வந்து சில விட இதுக்குள்ளே கண்டக்ட் இல்லாமல் இருக்கும், அல்லது வீல் உடைஞ்சு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ இந்த டைமர் சுவிட்ச் வேலை செய்யுதா, அது ஓன் ஆகுதா இல்லை இதை முதல் செக் பண்ணுங்கள். இதையும் செக் பண்ணி முடிஞ்சால் சில ஃபேனுகளுக்கு டைமர் சுவிட்ச் வராது, சில ஃபேனுகளுக்கு டைமர் சுவிட்ச் வரும். அடுத்தது என்ன செய்யுங்கன்னா, இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்த இவ்வளவும் ஓகேண்டா அடுத்தது இந்த மோட்டரை செக் பண்ண போகிறோம். மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்த் வயர் இருக்கும். இந்த ஏர்த் வயரை நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ஏர்த் வயர். அடுத்தது இந்த சூச்சி லைன் இது வந்து கரெக்டாக மோட்டருக்கு போகிற லைன் தான் இது. இந்த மோட்டருக்கு போகிற அந்த ஏர்த் லைனில் மீட்டரை பிடிச்சி கொண்டு மைனஸ் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கொண்டு இதில் மீட்டரை பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ரீடிங் காட்டும். இதில் ஒன்றுக்குமே ரீடிங் காட்டலேண்டா அடுத்தது வந்து நாங்கள் கரெக்டாக மோட்டருக்கு தான் போகணும். மோட்டரை தான் கலட்டணும். மோட்டரை கழட்டி பார்க்கல கவனமாக கலட்டணும். ஆர்மேச்சர் அப்புறம் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து இந்த ஆர்மேச்சர் வந்து நாங்கள் கலட்டிட்டு கூட்டக்குள்ளே வந்து ஒரு பக்கம்தான் சில மோட்டர்களுக்கு போகும். இதை பார்த்தீங்கன்னா விளங்கும்.
போயிட்டு இப்படி முட்டிட்டு நிற்கும். இந்த வளம் போடுறோம். அப்போ நாங்கள் மோட்டரை கலட்டாக்குள்ளே கவனமாக கலட்டணும். சில பேர் என்ன இப்போ தெரியாதவங்க கலட்டும்போது இந்த மோட்டரை கலட்டி அமைச்சரை இப்படி தள்ளக்குள்ளே என்ன செய்ய மாட்டேன், கோயிலில் போய் இந்த அமைச்சர் முட்டாக்குள்ளே வந்து இந்த கோயில் வந்து டேமேஜ் ஆகிடும், ஷோர்ட் ஆகிடும், அறந்துடும். பற்றியான பிரச்சனைகள் இருக்குது. செய்யக்கூடிய மோட்டராக இருந்தாலும் என்ன இருக்கும்டா, இந்த அமைச்சரை நாங்கள் வளத்தை மாற்றி இழுக்கக்குள்ள இப்படி இழுத்தோம்னா இந்த கோயிலில் வந்து அமைச்சர் முட்டை அந்த கோயில் டேமேஜ் ஆகிடும். இதாலையும் வந்து இந்த மோட்டரை நாங்கள் செய்ய முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். காட்டும்போது ஒரு வளத்துக்கு தான் கலட்டக்கூடிய மாதிரி இருக்குது. மோட்டரை கலட்டி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதில் மோட்டருக்குள்ளே வந்து ஃபியூஸ் இருக்குது. இந்த ஃபியூஸ் அடிச்சிருந்தால் இல்லை எதுவும் கரண்ட்டு லோவாக போகக்குள்ள இல்லை ஹையாக வரக்குள்ள இந்த ஃபியூஸ் அடிக்கும். லோட் பிடிக்கக்குள்ள ஃபியூஸ் அடிக்கும். இந்த ஃபியூஸை செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி இந்த ஃபியூஸை அடிச்சிருந்தால் இதை கலட்டி நாங்கள் மாற்றினா சரி வரும். ஃபேன் திருத்துறதுலேயே ரெஸ்ட்டான வேலையண்டா, டீட்டெயிலில் ரெஸ்ட்டான வேலையண்டா இதுக்குள்ளே இருக்கிற ஃபியூஸ் கலட்டி மாற்றுறது தான். இது வந்து சரியான பொறுமை வேணும், தென் அவதானம் வேணும். ரெண்டும் இல்லாட்டி இந்த நாங்கள் எல்லாம் அறுத்து கொட்டிட்டு இருப்போம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட இதில் கலட்டி காட்டி இதை தூக்கக்குள்ளேயே கோயில் இதில் விளாட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாம் ஒட்டிக்குது வீட்டுக்கு. சரியான பொறுமையாக இதை கலட்டணும். பொறுமையாக கலட்டி இந்த ஃபியூஸை கலட்டக்குள்ளேயே கோயில் அறந்துடும். கோயில் அறந்தால் என்ன ஒட்டே இல்லாது. சில கொப்பர் கோயில்கள் என்றால் ஒரு கோயில் அறந்தால் ஒட்டலாம், 2 கோயில் அறந்தால் ஒட்டலாம். அது சில அளவு இந்த ஒட்ட முடியாத இடங்கள் அறந்துட்டுன்னா ஒன்றுமே செய்யலாது. இது சில இப்போ வர்றதெல்லாம் அலுமினிய கோயில் தான் இப்போ வருது. அது ஒட்டவே இயலாது. சரியான கஷ்டம் அது. இதில் 2 ரிஸ்க் என்னென்ன, இந்த ஃபேன் திருத்துறதுலேயே ரிஸ்க்கான வேலை வந்து ஆமச்சர் கலட்டுறது. இந்த கலட்டக்குள்ளையும் கூட்டக்குள்ளையும் கவனமாக கூட்டணும். அடுத்தது இந்த ஃபியூஸ் கலட்டி மாற்றுறது. இது 2க்கும் சரியான அவதானமும் பொறுமையும் தேவை. இல்லாட்டி நம்ம உடனே செய்யவே இல்லாமல் போயிடும். அதான் இதில் ரிஸ்க்குன்னு சொல்கிறது. இது வந்து ஸ்லீப் போட்டு அப்படியே நூலால் கட்டி போட்டு ஸ்ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ப்ரேயர் என்ன செய்யணும்னா ஒரு இதோடைய ஒன்றோட சேர்ந்து தொட்டி இருக்குது. நாங்கள் அதை பிரித்து எடுக்கக்குள்ள வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது அறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் அது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஃபியூஸ் அடிக்காமல் சில டைமில் வந்து ரீடிங் காட்டாமல் இருக்கும். ஏன்னா அந்த கோயில் எரிஞ்சிருக்கலாம். ஒரு லைன் எரிஞ்சாலும் சில காட்டாது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கோயில் எரிஞ்சிருக்கலாம். அது கோயில் எரிஞ்சால் மோட்டரை தான் மாற்ற வேண்டியது. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் அந்த பால்ஸ் உள்ள ரேசர் மோட்டர். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு பார்க்கவே தெரியும். இந்த கோல்டு கலரில் இருக்கிற வந்து பால் ரேசர் உள்ள மோட்டர்ஸ். அதை பாருங்கள், அது சுத்தக்குள்ள எவ்வளோ ஸ்மூத்திங்காக சுற்றுண்டு. அதை பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது சுற்றுறது. இது வந்து டக்குன்னு டஸ்ட் போய் இறுகி குறைஞ்ச காலம் தான் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மோட்டர் வேணுமெண்டா இது வந்து கூடுதலான காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்பீடும் கூடவே இருக்கும். ஸ்மூத்திங் வச்சுக்குது. இதுதான் இந்த ரேசர் உள்ள மோட்டர். பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்படியே இறையினபடியே போட என்ன செய்ய மாட்டால் கோயிலும் சூடாகும். இந்த செண்டஞ்சர் வந்து வீக் ஆகிடும். இப்போ நீங்கள் இதுதான் செண்டஞ்சர், இந்த ஃபேனுக்கு செண்டஞ்சர். இந்த செண்டஞ்சர் வந்து வீக் ஆகிடும். இந்த செண்டஞ்சர் வீக் ஆகிட்டேன்டா நீங்கள் ப்ரெஷர்லாம் மாற்றி ஃபேனை போட்டு எல்லாம் செய்தாலும் கிலோ வச்சுட்டு கொண்டே இருக்கும்.
அப்போ அதுக்கு இந்த கண்டஞ்சரையை மாற்ற வேண்டி வரும். சில ஃபேன்களுக்கு கண்டஞ்சரை மாற்றிங்கன்னா சரி வரும். இது அடுத்த பிரச்சனை. அடுத்தது வந்து இதில் ரொட்டேட் பிரச்சனை வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதான் ரொட்டேட். இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து வீல்கள் ரொட்டேட் பண்ண முடியாமல் இதுக்கு சறுக்கி கொண்டு இதில் வீல் சறுக்கிட்டுண்டா ரொட்டேட் பண்ணாது. இப்போ அந்த பிரச்சனை ஒன்று வரும், ரொட்டேட் பண்ணாத பிரச்சனை. அதுக்கு நீங்கள் இந்த பின் செட்டை மாற்ற வேண்டி வரும். மாற்றினீங்கன்னா அந்த ரொட்டேட் பிரச்சனையும் சரியாயிடும். வேறு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டை ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று வச்சுருக்குது. இது வந்து மோட்டர் சுத்தக்குள்ளே வந்து இதில் வர காற்றுக்கு இந்த கோயில் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். இதில் அதுக்கு தான் இந்த இது வச்சுருக்குது. இப்போ இது உடைஞ்சி இது எல்லாம் சில டைமில் ஹீட்டுக்கு உடைஞ்சாலும் மோட்டர் ஹீட் ஆகிறது கொஞ்சம் கூடவாக இருக்குது. இந்த ஃபேன் செட்டை இதில் அது உடைஞ்சி சின்ன சின்ன டேமேஜ் துண்டுகள் எடுபட்டுட்டா ஃபேன் சுத்தக்குள்ள வந்து வைப்ரேட் பெறும். இப்போ வைப்ரேட் பெறக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், ஜம்ப் பண்ணி அந்த ஆமைச்சருக்குள்ள ஒரு ஆட்டம் ஒன்று கொடுக்கும். இந்த வைப்ரேட் பண்ண ஆட்டம் கொடுக்கக்குள்ள இந்த கோயிலில் ஆமைச்சர் முட்டுப்பட்டு கோயில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கூட. அப்போ இந்த ஃபேன் செட்டை எங்கேயாவது உடைஞ்சிட்டு அதுண்டா உடனே நாங்கள் ஃபேன் செட்டையை மாற்றணும். இல்லை அப்படியே வச்சு போட்டு பாவிச்சோம்னா மோட்டர் மாற்ற வேண்டி வரும். அடுத்தது நம்ம ஒரு ஃபேன் வந்து பழுதாகிட்டேன்டா, மோட்டர் எரிஞ்சிட்டேன்டா, அந்த மோட்டரை வேண்டுறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு டெக்னீஷியன்டா பார்த்து வேண்டுவோம். அது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துட்டேன்னா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த ஃபேன் மோட்டரை வேண்டாக்குள்ள வந்து பார்க்கணும். மோட்டர்னால் இந்த கேச்சை பார்க்கணும். கோரை பார்த்தீங்கன்னா தெரியும். கோருன்ற இடைவெளி கூட அந்த ஆர்பிஎம்மும் கூடும், அதில் பாவன காலமும் கூடும். இந்த பாருங்கள், இந்த கோல்டு கலரில் இருக்கிற மோட்டருன்ற கேச்சையும் இந்த பிளாக் கலர் இருக்கிற மோட்டருன்ற கேச்சையும் பாருங்கள். பிளாக் கலரில் இருக்கிற மோட்டருன்ற கேச் வந்து கூடவாக இருக்குது. அந்த ஐக்கோருன்ற இடைவெளி அகலமாக இருக்கிறதால வந்து ஆர்பிஎம்மும் கூடவாக இருக்குது. நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை பார்த்து வேணும்னா நல்லா இவ்வளோதான் இந்த மோட்டர் ஃபேனில் வர்ற பிரச்சனைகள். ஒன்று வந்து ஸ்லோவாக சுற்றுறதுக்கு வந்து ரேசர் வீ இருக்கும். அடுத்தது கண்டஞ்சர் வீக்காக இருக்கும். அடுத்தது வந்து பவர் வராத பிரச்சனைக்கு ப்ளக் டோப்பை பார்க்கணும், பயரை பார்க்கணும். அடுத்தது டைமர் ஸ்விட்சை பார்க்கணும். அடுத்தது அந்த இதில் வந்து 3 லைனுக்குரிய அந்த ஓன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, அதுலேயும் பிரச்சனை வரும். அது சுவிட்ச் தனியாக சுவிட்ச் பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ 3 சுவிட்சும் சேர்ந்து ஒரே டைமில் பழுதாக போகிறது குறைவு. அப்போ ஏதாவது ஒரு லைன் வேலை செய்யாமல் இருக்கும், இல்லை 2 லைன் வேலை செய்யாமல் இருக்கும். அதை நீங்கள் தனியாக பார்த்து சுவிட்ச் பிரச்சனை இருந்தால் அப்படி பார்க்கலாம். அடுத்தது பவர் வராத பிரச்சனைக்கு அடுத்தது ப்ளக் டோப்பும் பயரும் ஓகேண்டா, டைமர் சுவிட்சும் ஓகேண்டா, கரெக்டாக மோட்டருக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும். மோட்டரை கழட்டி அதில் ஃபியூஸ் லைனை பார்க்கணும். ஃபியூஸ் லைனை பார்த்து ஃபியூஸ் லைனும் அடிச்சிருந்தால் ஃபியூஸை மாற்றினீங்கன்னா இங்கே ரீடிங் காட்டும், பிரச்சனை ஓகே ஆயிரும். சில டைமில் வந்து ஃபியூஸ் அடிக்காமல் இருந்தும் உங்களுக்கு ரீடிங் காட்டலேண்டா கோயில் எங்கேயாவது ஒரு இடத்துல அறந்துருக்கும், இல்லை எரிஞ்சிருக்கும், ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும். அதுக்கு புது மோட்டர் தான் மாற்ற வேண்டி வரும். இவ்வளோதான் இந்த ஃபேனில் வர பிரச்சனை. இது அடுத்தது செட்டை. அந்த ஃபேன் செட்டை வந்து உடைஞ்ச நிலையில் வந்து நாங்கள் பாவிக்கக்கூடாது. வைப்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கும், துள்ளி அது போய் ஆமைச்சார் கோயிலில் முட்டி அதை பழுதாயிரும். இவ்வளோ பிரச்சனை தான் நாங்கள் இந்த ஃபேனில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது நீங்களே வீட்டில் இருந்து நீங்களே பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த வேலை இருக்குது.
கரண்டை பாவிக்கக்குள்ள கவனமாக பார்த்தீங்கன்னா சரி. தேங்க்யூ.